என்னப்பா பண்றீங்க? இல்லடா, காலையில அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அது தலைவலிக்குதான். மாத்திரைய வந்து தானாப்பட கசக்குமா, பொடி பண்ணி தண்ணியில கரைச்சு. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நான் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுவன் பண்ணினவர். வணக்கம். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு வந்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக சரத்துங்கிற அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்திய விஷயம் விசுவரம் வெடித்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து டிஎம்கேவுடைய கட்சியினர் போராடிய விதம், அவர்களை போலீஸ் செய்த அடக்குமுறைங்கிறது பேசும் பொருளாக மாறி இருக்கின்ற தருணத்தில் அதன் விளைவாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமைச்சர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற செய்தி கூட வந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன், லஞ்சம் லாவணியத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிதான் விஜய் ஆட்சிக்கு வந்தார். நேற்றை கூட மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் விஜய் அவர்கள் லஞ்சத்தை ஒழிக்கப் போகிறார், ஊழலை ஒழிக்கப் போகிறார், மதுவை ஒழிக்கப் போகிறார் என்ற காரணத்துக்காக தான் நான் விஜய் ஆதரிக்கிறேன் கூட வைகோ சொல்லியிருக்காரு. இவ்வளவு மனுஷனே உயரமானவரே சொல்லும் போது சாதாரண தற்குறி மக்கள் நம்ப மாட்டாங்களா? ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் 1977 மது விலக்கை சுத்தமா ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்தாரு, அமுல்படுத்தினாரு, கல்லு சாராக்கெல்லாம் மூடினாரு. அப்போ வைகோ அதிமுக இருந்திருக்கலாம்ல. அவர் லஞ்ச லாவணியத்தை ஒழிப்பேன் என்று சொல்லிதான் அந்த 2 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் எம்ஜிஆர். அப்ப ஏன் அவரு எம்ஜிஆர் ஆதரிக்கல? ஆனா அவ்வளவு பெரிய மனிதர்களே தடுமாறும் போது சாதாரண பொதுமக்கள் இந்த வாக்குறுதியை நம்பி தாவேக்காக்கு வாக்களித்தார்கள். இதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் வரலாறு காணாத அளவுக்கு போதை மாத்திரைகள் நடமாடுகிறது, கஞ்சா நடமாடுது. ஏற்கனவே நான் டாஸ்மாக் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு சும்மா வந்த உடனே பேருக்கு 400 கடைகளை எடுத்துட்டு தனியாருக்கு கடைகள் இன்றைக்கு தாராளமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. 400 கடைகளுக்கு பதிலாக 800 கடை கொடுத்துருக்காங்க. பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டேன், பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசின விஜய் இன்றைக்கு மறைமுகமாக பார்ட்டி ஃபண்டு வாங்கி கொண்டு 800 தனியார் கிளப்புகளுக்கு கடை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லைன்னு மறுக்க முடியாது. இதோட உச்சம் என்னன்னு கேட்டா, பொதுமக்கள் தள்ளாடுகிறார்கள் மதுவில், சாதாரண சாமானிய மக்கள் தள்ளாடுகிறார்கள், நாடே தள்ளாடுகிறது சொல்லி விஜய் பேசிட்டு இன்றைக்கு அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சரத் என்ற அமைச்சர் பகிரங்கமா போதை மாத்திரையை போட்டு நசிக்கிட்டு இருக்காரு. கஞ்சா நசுக்கிற மாதிரி பப்ளிக்ல நசிக்கிட்டு இருக்காரு. கேட்டா தலைவலி மாத்திரன்றாரு. அசிங்கமா இருக்கு, ஆபாசமா இருக்கு, கேவலமா இருக்கு நாடு. இதை கண்டிச்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி ஆர்ப்பாட்டம் பண்ணா காவல்துறை அராஜகம், தாவேக்காவுடைய ஏவல் துறையாக காவல்துறை இந்த 40 நாள்ல மாறிடுச்சு. ஜனநாயக ரீதியா போராடக்கூடியவர்களும் போராட்டத்தை நசுக்குகின்ற அடிப்படையில அடக்குமுறை செய்து
இந்த போராட்டத்தை நசித்து பாக்குறாங்க. தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் என்ன செஞ்சிருக்கணும், இந்நேரம் அந்த போதை பயன்படுத்திய அமைச்சரை டிஸ்மிஸ் செய்திருக்கணும். அதான முன்னுதாரணம் அமைய இல்ல. இன்னைக்கு ஜூனியர் விகடன் பத்திரிகை ஒரு செய்தி வந்திருக்கு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் புவாரி நடத்துவரிடம் லஞ்சம் கேட்கிறார்கள். தாவேகவுடைய அமைச்சருடைய பினாமிகள் வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க, லஞ்சம் கொடுத்திருக்கோம்னு சொல்லி ஜூனியர் விகடன் பத்திரிகையில இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. 40 நாள்ல இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது. லஞ்சத்தை ஒழிப்பேனாங்க, ஊழலை ஒழிப்பேனாங்க, போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேனாங்க, மது கலாச்சாரம் இருக்காதுன்னாங்க. அமைச்சரே இன்றைக்கு அரசன் எவளியோ அவளியில் மன்னன்ற மாதிரி இன்றைக்கு தாவேகாவுடைய அமைச்சரவையே போதையில் தள்ளாடுகிறது. அதை விட அசிங்க நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய அமைச்சர் விஸ்வநாதன், அவர் எப்பயுமே கதர் சட்டை கதர் வேட்டியோட தான் இருப்பார். பாருங்க, ஒரு விழாவுக்கு மாணவர்கள் நடத்திய விழாவுக்கு வந்தவர் தாவேகா பெண் நிர்வாகியோட இந்த நிர்வாகம் வந்து புத்தாட்டம் போடுவதற்காகவே ஒரு கேன்வாஸ் போட்டு அதுக்குன்னு ஒரு உடை தயாரிச்சு அதுக்குன்னு ஒரு டிஷர்ட் போட்டு அதுக்குன்னு ஒரு பேண்ட் தயார் பண்ணி காங்கிரஸ்காரரு, அதாவது இனத்தோட சேரும் குணத்தோட சேருன்ற மாதிரி, அதாவது அண்ணா அமைச்சரவையில் அண்ணாவுடன் அமைச்சராக பணியாற்றியவர்கள் மக்கள் பணியாற்றினால் அண்ணாவின் இதயத்தை இடம் முடித்தவர்கள் பணியாற்றினாங்க. ஸ்டாலின் அமைச்சரவையில் திராவிட மாடல் அரசு, இந்த அரசுக்கு நம்ம உறுதுணையாக இருந்தாதான் ஸ்டாலின் மன்னர் இடம் முடிக்க முடியும் அமைச்சர்லாம் பணியாற்றினாங்க. ஆனா இப்ப எப்படின்னு கேட்டா, தாவேகாவுடைய முதலமைச்சர் குத்தாட்டம் போட்டவர், நம்மளும் குத்தாட்டம் போடாது, அவர் மனசு இடம் முடிக்கும் சொல்லி அமைச்சரவை இடம் பிடித்த அமைச்சர் விஸ்வநாதை கூட்டணி இருக்கிறவர் மேலூர்ல குத்தாட்டம் போட்டதை பார்த்தார். குத்தாட்டம் போட விட்டாரா, ஒரு பெண்ணுக்கு காலை புடிச்சு நழுவி விடுறாரு. கேட்டா முதலுதவி செஞ்சிருக்காரு. அவரு எங்கேயாவது ஒரு கிளவிக்கு இது வரைக்கும் காலை பிடிச்சு முதலுதவி செஞ்சிருக்காரா வாழ்க்கையில? அதனால அமைச்சரவை என்பது தற்கூறுகளின் அமைச்சரவையாக, போதை நடமாட்ட அமைச்சரவையாக, டான்ஸ் குத்தாட்டம் போடக்கூடிய அமைச்சரவையாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு தலகால் புரியாம ஆடிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எம்எல்ஏன்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு அமைச்சரவைன்னா என்னன்னு தெரியாது. எல்லாம் கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்து விடிய விடிய அந்த படம் பார்த்து ரசிகர்கள் படம் ஊட்டி அதுல வளர்ந்தவர்கள், கொள்கையும் தெரியாது லட்சியமும் தெரியாது. அதனால இன்றைக்கு அது மாதிரிதான் முதலமைச்சர் இருக்காரு. நான் ஒரு செயல் செஞ்சுக்கிறவா, நான் ஒரு செய்தியை செஞ்சுக்கிறவான்னு கேட்டு இன்னைக்கு ஒரு உளவுத்துறையுடைய தகவல், நான் சொல்றது மிக மிக நம்பிக்கைக்குரிய உளவுத்துறை, இந்திய ஒன்றியத்துடைய உளவுத்துறை எடுத்த தகவல்ல சட்டசபையில் நான் ஒரு செய்தியை செஞ்சுக்கிறவான்னு கேட்ட செயலை பார்த்து தமிழ்நாடு மக்கள் 80% மக்கள் விஜய் மீது வெறுப்பாக இருப்பதாக இன்னைக்கு ஒன்றிய உளவுத்துறைய தகவல் கிடைச்சது. சட்டசபையை ஷூட்டிங் மாதிரி காட்டுறாரு. அதனால இன்றைக்கு இந்த அமைச்சர் நடந்து கொண்ட விதம் இன்ன வரைக்கும் கூப்பிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா எனக்கு கிடைக்கிற தகவல் முதலமைச்சர் எவ்வளவு அவ்வளவுதான் அமைச்சர் இருப்பாங்க. இல்ல இப்ப நடவடிக்கை இல்ல குறுக்கிட மன்னிக்கணும். இன்னைக்கு இப்ப வந்து வர செய்திகள் என்னன்னாக்கா, அவர் அமைச்சராக பதவி பறிப்புங்கிற செய்தி வெளிவருது. ஒருவேளை திமுக கடுமையாக எதிர்கொண்ட போராட்டத்தின் விளைவாக அவர் பதவி பறித்திருக்கிறார்களா என்ற கேள்வி இயல்பா வருது இல்லையா? ஆமா, எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அவர் புஷியானந்த அவங்க பொதுச் செயலாளரை போய் அவருடைய அழைப்பின் பேர்ல ஒரு பார்த்திருக்கிறாரு, பார்த்திருக்காரு, பதவி எடுக்கப்படலாம். திமுகவுடைய போராட்டம் என்பது மக்கள் மனதில் இன்றைக்கு இடம் பிடிச்சது. மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சுடைய விளைவு இன்றைக்கு சென்னையில் தொடங்கப்பட்ட போராட்டம், திமுக மாணவர் நடத்திய போராட்டம் நாளை வெகுஜன போராட்டமாக வெடிக்கும். தாவேக அமைச்சருக்கு எதிராக, தாவேகாவுடைய முதலமைச்சருக்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக வெகுஜன போராட்டம் வெடிக்கும். திமுகவுடைய போராட்டத்தை கண்டு விழிப்படைந்து விடுவார்கள் மாணவர்கள். நாளை தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் கல்லூரி பள்ளி வளாகங்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்று திமுக மாணவர்களின் போராட்டத்தை கண்டு அச்சமடைந்து பீதியடைந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வாக போல் பயந்து அமைச்சர் பதவியிலிருந்து அவரை எடுக்கப்படலாம். எடுத்தால்
உண்மையிலே விஜயை நான் ஒரு வகையில பாராட்டுறேன். பயந்து எடுத்தாரோ அல்லது அச்சமடைந்து எடுத்தாரோ அல்லது ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணுன்றதுக்காக எடுக்கிறாரோ, எந்த வகையிலேயோ ஒரு போதை அமைச்சர் எடுக்கப்பட வேண்டும். அது திமுக போராட்டத்திற்கு மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி. மாணவர் நினைத்தால் நடந்தே தீரும். அதனால மாணவர்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்த திமுக மாணவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி மக்களுடைய பிரச்சனையில கையில எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அமைச்சர்லாம் தலகால் புரியாம ஆடுறாங்க. அவங்களுக்கு அமைச்சர்னால அர்த்தம் தெரியல, அனத்தை முடிச்சு இன்னைக்கு ஆடுறாங்க. ரீல்ஸ் போடக்கூடிய அமைச்சர்லாம் இருக்கிறாங்க. அதனால அவங்க தரிகட்டத்தனமா ஓடுறவங்களை தடுத்து நிறுத்தி மக்கள் பிரச்சனைகளை அவங்கள்ட்ட கொண்டு போகணும். அதனால மாணவர்கள் இன்றைக்கு நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இந்த அமைச்சர் பதவி எடுக்கப்பட்டால் கருத வேண்டும். இன்னொரு விஷயமும் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கரூருடைய எம்எல்ஏ MR பாஸ்கர் திடீர்னு யாரும் எதிர்பாராத சூழல்ல தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார். அதை சபாநாயகர் ஏற்றுக்கொள்கிறார். இப்ப கிட்டத்தட்ட இது 6வது எம்எல்ஏவா மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட விஜயகுமார் ஆல்ரெடி பதவியை ராஜினாமா செய்து விட்டு தாவேக்காவுக்கு போக தயாராக இருக்கிறார். இது ஒரு தொடர்கதையா போக வாய்ப்பு இருக்கிறதா? CS சண்முகமும் அதே வழியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட வரக்கூடிய நாட்களை பார்த்தா ஒரு 10 எம்எல்ஏக்கு மேல ராஜினாமா செய்யறாங்க போல இருக்கிறது. அது சம்பந்தமான வழக்கும் கூட இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்கள் எதுக்காக ராஜினாமா பண்ணீங்கன்னு கொஸ்டின் உயர்நீதிமன்றமும் இதை எப்படி சேர்த்து புரிந்து கொள்ளும். அமைச்சரவை சிங்கிள் மெஜாரிட்டி ஏற்படுத்த முடியாத நிலையை உருவானதுக்கு பின்பாக விடுதலை சிறுத்தைகள், பொதுவுடைமை இயக்கம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகள் ஆதரவோட, காங்கிரஸ் ஆதரவோட இந்த அமைச்சரவை நீடித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது இவர்கள் கொள்கையில் நாம் மாறுவது உறுதி, எப்பொழுது இவர்கள் நம்மிடமிருந்து பிரிவார்கள் என்று சொல்ல முடியாது என்று கருதி கொண்டுதான் தற்காலிக ஏற்பாடாக இந்த கூட்டணி அமைத்து விட்டு மறைமுகமாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தன்னுடைய அரசை தாவேக்காவுடைய முழு மெஜாரிட்டியுடன் நடத்த வேண்டும் என்ற குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த உண்மை. உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை வீட்டுல போய் பாக்குறாரு, வைகோ போய் பாக்குறாரு, கூட்டணி கட்சியில ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சியில் சிறுத்தைகள், பொதுவுடைமை இயக்கம், லீக்கெல்லாம் போய் பாக்குறாரு. இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமா பாக்குறாருன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவரை போய் பார்த்திருக்கலாம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் திமுக சேர்ந்தா கூட முன்னாள் முதல்வர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்க அடிப்படை அவரையும் பார்த்திருக்கலாம். ஆனால் உள்வஞ்சகத்தோடு குதிரை பேரம் நடத்துவதற்காக அதிமுகவில் ஒரு குரூப்பு CV சண்முகம் தலைமையில, வேலுமணி தலைமையில் இருந்த வீட்டுல போய் சோபாவோட போய் பாக்குறாரு. அப்ப குதிரை பேரத்தை சோபா வழியாக பகிரங்கமாக நடத்துகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திரைப்படத்தை சுட்டிக்காட்டி சோபா மாடல் ஆட்சி நடக்கிறது அப்படின்றத பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சட்டமன்றத்துல விஜய்க்கு முன்னாடி எடுத்துரைத்தாங்க. அதுக்கெல்லாம் அவருக்கு பதிலே வரல. ஆனால் தொடர்ச்சியாக மறுமலர்ச்சி திமுக நேற்றைக்கு பொதுக்குழுல வைகோ அவர்களே தெரிந்து பேசினாரா தெரியாம பேசினாரான்னு தெரியல, அவரே ஒண்ணு ஒத்துக்கிட்டாரு. என்னன்னு கேட்டா, நான் போய் விஜயை பார்த்தேன், உங்க 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் அவங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யறேன்டா. இதுக்கு பேரு அவர் என்ன சொல்றாரு, திமுக நடத்துனது ஒட்டக பேரமா, எங்க எம்எல்ஏ தூக்குனாங்களேன்னு கேட்டாரு. உங்ககிட்ட விஜய் நடத்துறது குதிரை பேரமா, யானை பேரமா? என்ன பேரத்தை விஜய் நடத்தின நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதனால குதிரை பேரம் என்பது இந்தியாவில் வட மாநிலங்களில் பெயர் பெற்ற அந்த குதிரை பேரம் முதல் முறையாக தமிழகத்துல விஜயால் இன்றைக்கு அசிங்கமாக அரசியல் களத்துல எம்எல்ஏக்களை, வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குகிறார் என்றுதான் நான் பகிரங்கமா குற்றம் சொல்றேன். இன்னும் அவர் 120 எம்எல்ஏக்கள் அவருக்கு தனியாக இருப்பதற்காக பலரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு
அதிமுகவை கபலீகரம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்றதுதான் இருக்கு. அதிமுக திமுக எதிர்ப்பலை இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக அதிமுகவில் பல கோடிகள் பேரம் பேசப்பட்டு அவங்களுக்கு அடுத்து அமைச்சர் பதவி கொடுக்குற எம்எல்ஏ ஆக்குற எங்க கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டுமல்ல இன்னும் பலர் அங்கே தாவ இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணி தனிப்பட்ட முறையில் 120 எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு தோழமை கட்சிகளாக அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த கட்சிகளை எல்லாம் அவர் கலட்டி விடுவதற்கு தயாரான நிலைமையில தான் டெம்பரரி ஏற்பாடு தான் பொதுவுடைமை இயக்கம் மற்ற கட்சியுடைய ஆதரவு. அவர் அதிமுக உடைத்து அங்கிருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வந்து அவங்களெல்லாம் டிவிக்கு எம்எல்ஏ ஆக்கி தனி மெஜாரிட்டியை உருவாக்குறதுக்கு பின்னாடி இன்னும் அவர் சர்வாதிகாரத்தனமாக பிஜேபியுடைய கொள்கை மூர்க்கத்தனமாக RSS கொள்கையை மூர்க்கத்தனமாக இங்கே அமுல்படுத்துவதற்கு பிஜேபியோட பல மடங்கு தயாரா இருக்காரு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, பொதுவுடைமை இயக்கம் நம்ம கூட இருக்காது, முஸ்லீம் லீக் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதனால இப்பயே நம்ம குதிரை பேர மூலமாக தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் இன்னும் பல காட்சிகள், ஆபாசமான காட்சிகள், குதிரை பேர காட்சிகள், அவமானகரமான காட்சிகள், இந்தியாவே உலகமே தமிழகத்தை பார்த்து காரி உமிழ்கின்ற காட்சிகளை விஜய் அரங்கேற்ற இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப வர செய்திகள் என்ன, வேலுமணியும் அடுத்து இன்னமும் ஒரு திருப்தி அடையாத நிலையில இருக்காரு. வேலுமணி வர வாய்ப்பு இருக்கு, CV சண்முகம் வர வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பேச்சு இப்ப போயிட்டு இருக்குது. இதுக்கிடையிலே ஆளுநர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். இன்றைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி புகார் கொடுத்திருக்கார். அது குறித்து இப்போ சேசிடி பிரபாகர் போய் சபாநாயகர் அவர் ஆளுநர் சந்தித்து பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனையாக எடுத்திருக்கிறது, உயர்நீதிமன்றத்தும் பிரச்சனையாக எடுத்திருக்கிறது. ஆளுநரத்திலும் புகார் போய் இப்ப போய் கொடுத்திருக்காரு. இந்த சூழல்ல உதயநிதி அவர்கள், எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள், இதுதான் மாற்றமா, இந்த கேலிக்கூத்துகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இடைத்தேர்தலில் தக்க பதிலளிப்பார்கள் சொல்லி ஒரு கடுமையான அறிக்கையும் உதயநிதி விட்டிருக்கிறார்கள். இதைய விஷயத்தை புரிந்து ஆளுநரும் பிஜேபியும் தமிழகத்தில் ஆட்டுவிக்கிறார்கள். பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆற்ற வேலையை பிஜேபி பார்க்குது. ஆனா ஜேசிடி பிரபாகரனை பார்த்து பேசினாலும் அப்படி நடவடிக்கை எடுத்துருவாங்களா நம்ம கருத வேண்டியதில்லை. மக்களை ஏமாற்றுகின்ற வேலை, அவருடைய ஆதரவோடு ஆசையோடு ஒன்றிய அரசுடைய பாஜகவுடைய சனாதனத்துடைய கொள்கைகளை இங்கே வேகமாக விஜய் வச்சு எல்லா வேலையும் அவங்க பண்றதுக்கு தயாராயிட்டாங்க பிஜேபி. திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருந்தாலும் சரி, நேற்றைக்கு மதுரையில சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2024ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்திருக்கிறது. அதை வழக்கறிஞர்களை கொண்டு வந்து ஒழுங்கா வாதாடல, ஒரு அவகாசம் கூட கேட்கல. அதனால நீதிமன்ற உத்தரவு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்திலையும் தீபம் ஏற்றுவதற்கும் விஜய் தயாரா இருக்கிறார். நிர்மல்குமார் அந்த விளக்கை தீப்பெட்டியால் அந்த விளக்கை ஏற்றுவதற்கு நிர்மல்குமார் தயாரான சூழ்நிலை. நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த அடிப்படையில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆளுநர் கூப்பிட்டு பேசிட்டாருன்றது மக்களை ஏமாற்றுவதற்காக ஆளுநர் நாடகம் ஆடுகிறார், பிஜேபி நாடகம் ஆடுகிறது தான் நான் ஆளுநர் ஏசிடி பிரபாகர் சந்திப்பை கருதுகிறேன். ஆனால் உதயநிதி சொன்னது மாதிரி மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி மாதிரி இல்ல, உலகம் என்பது இன்றைக்கு சாதாரண ஒரு குடையின் கீழ் வந்து விட்டது. இன்றைக்கு விஜயனுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவருடைய அமைச்சரவையில் போதை அமைச்சர் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் லஞ்சம் கேட்கிறார்கள். இப்பொழுதே குவாரியை பூரா மூடிட்டு பின்னாடி ஆலோசிச்சு விட்டு அந்த குவாரிக்கு சொந்தமான அமைச்சர் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. தென்காசியில புலியரை செக் போஸ்ட்ல 35 பேர் பொதுமக்கள் போராட்டம் கைது செஞ்சாங்க. அளவுக்கு அதிகமாக, லிமிட்டுக்கு அதிகமாக கேரளாவுக்கு குவாரிகள் மணல்கள் கடத்தப்படுகிறது. அமைச்சர் என்ன பண்றாரு? அதனால உதயநிதி அவர்கள் சொன்னது மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலில் இந்த ஆட்சிக்கு சரியான சவுக்கடியை டிவிகேவுக்கு மக்கள் அளிப்பார்கள் நம்புவோம். அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவரை தவிர நீங்க அனைவருமே டிவிகேக்கு போனதுக்கு பேரம் பேசப்படலாம், குதிரை பேரம் பேசப்படலாம். ஆனா ஆட்சி ஒண்ணும் இல்லை. மிஞ்சுவது எடப்பாடி பழனிசாமி மிஞ்சுவார்,
அவர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் புகார் கொடுக்கிறாரு. அந்த புகார் மீது நடவடிக்கை இருந்தா வரவேற்போம். ஆனா எடப்பாடி புகார் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுப்பது போன்று ஆளுநர் பம்மாத்து வேலை பார்ப்பாரே தவிர நிச்சயமா நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. ஆனா அதிமுகவை காப்பாற்றுகின்ற எந்த வகையாவது அதை காப்பாற்றுகின்ற முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட வேண்டும். ஆனா அவர் போவாரு, டிவி சண்முகம் போவாரு, எடப்பாடியை தவிர அனைவரும் போகலாம். ஏன்னா விஜய் பணத்தை ஆதவர்ஜனா மூலமாக லாட்டரி பணம் இங்கே கோடி கோடியாக கொட்டி குவிக்கப்பட்டு அந்த கட்சியில ஆதவர்ஜனுடைய மாமியார் லீமா ரோஸ் உள்ள வந்ததுக்கு காரணமே பணத்தை எடப்பாடிக்கு கொடுத்து விட்டுதான் உள்ளே வந்தார். எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க. அவருடைய விளைவு லீமா ரோஸ் உடைய ரோல் என்னன்னு கேட்டா அனைத்து எம்எல்ஏக்களும் அதிமுக இருந்து செய்தி கேட்டு அனுப்புறவரை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆதவர்ஜனா மருமகன் மூலமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதை தடுக்கக்கூடிய சக்தி எடப்பாடிக்கு இருக்கா அப்படின்னா இதுவரைக்கும் அவர் தடுக்கக்கூடிய சக்தி ஈடுபடல. வேலுமணிக்கு என்ன மாவட்ட செயலாளர் கொடுக்கல, துணை பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காரு. கோவையில மாவட்ட செயலாளர் அதிகாரமிக்க பதவி கொடுக்கல. அப்ப விஜயபாஸ்கருக்கு கொடுக்கல. இன்னைக்கு இருக்காருல எம்ஆர் கரூர் விஜயபாஸ்கருக்கு கொடுக்கல, அந்த விஜயபாஸ்கருக்கு கொடுக்கல. அப்ப அவங்க எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க, கட்சியில நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அது போக அவங்களுக்கு பணம் பேரம் பேசப்படுது, மந்திரி பதவி பேரம் பேசப்படுகிறது. அவங்க அந்த ஊர்ல இருக்கிற விஜய் ரசிகர்கள்லாம் சாதாரணமானவர்கள், அவரெல்லாம் காலி பண்ணிட்டு நம்ம ஒரு ஆளுமையா வரலான்றது அதிமுகவுல சம்பாதித்து பழையவர்கள். அதிமுக பொறுத்தவரை 10 ஆண்டுகள் இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்ததில்லை. இந்த கட்சி தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து 5 வருஷம் தான் எதிர்கட்சியா இருக்கும், 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருக்கும். திமுக அப்படி இல்லை, 13 ஆண்டுகள் எதிர்கட்சியா இருந்தா. அது இப்ப 10 ஆண்டுகள் ஜெயலலிதா காலத்துல எடப்பாடி காலத்துல இருந்தா. அதனால அவங்க லஞ்சம் ஊழலே பழக்கப்பட்டவர்கள். அது வாங்காம அவங்களால நிம்மதியா வாழ முடியாது. அதனால அதிமுக கரைவது உண்மை. தடுக்க வேண்டிய பொறுப்பு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்க கூடாது. இங்கே பகிரங்கமாக குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் ஒரு கேவலத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் தடுத்து நிறுத்தின. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தை விட உச்ச நீதிமன்றத்தை விட அரசியலில் ஜனநாயகத்தில் இறுதி எஜமான்கள் வாக்காளர்கள் தான். வாக்காளர்கள் சரியான பாடத்தை தற்கொலை விஜய்க்கு இடைத்தேர்தல் அளிப்பார்கள் என்று நம்புவேன். இதற்கிடையே முன்னாள் முதல்வர் M.K. ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இந்த தற்கொலை செய்த அமைச்சரை பதவி நீக்க வேண்டுங்கிறத அவரும் வச்சிருக்கார். இதுக்கிடையே நேற்று சொன்ன செய்திகள் முக்கியமான இன்னும் ஒரு 6 மாதத்தில் அதாவது முழு தேர்தலே வரலாம், ஆட்சி கவலை வாய்ப்பு இருக்குன்ற ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அது எந்த அடிப்புல விட்டிருக்காரு, அது பற்றி உங்கள் பார்வை என்ன, இறுதி என்ன சொல்ல வரீங்க? நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய அறிக்கையில பல விஷயம் இருக்கு. அவரே ஊடகமாக தான் சொல்லியிருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் விவரிச்சு சொல்ல விரும்பல. ஒண்ணு மட்டும் உறுதி, இது குறைமாத குழந்தை. குறைமாத குழந்தை என்ன பண்ணுங்கன்னா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். குறைமாத குழந்தை வளருமா வளராதுன்றது உங்களுக்கு பார்வைக்கு இல்லை. அதனால தாவேக ஆட்சி என்பது ஆட்சி. அதனைக்கு நான் சொன்னேன், எங்களை போன்ற அரசியலில் பண்பட்டவர்களுக்கு தெரிய இந்த ஆட்சி நீடிக்காது. அதாவது இந்த ஆட்சிக்கு நீடிக்கிறதுக்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. அதுக்கு அந்த ஆட்சியை நிறுத்தக்கூடிய தகுதியும் விஜய்க்கு இல்லை. மக்கள் போராட்டத்தின் மூலமாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்படுமா, சட்டத்தின் மூலமாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்படுமா, அல்லது தாவே காலக்கூடிய அங்க ஒரு போர் நடக்குது. அதாவது அங்க எப்படின்னு கேட்டா, நேற்று அவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குன்னு சொல்லி நாங்க விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தா, விஜய் மக்கள் மன்றத்துல இருந்தா, இத்தனை ஓடி செலவு பண்ணா அப்படின்னு சொல்லி அங்க கோல்டு வார் அங்க நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல், ஒரு 20 எம்எல்ஏக்கள் தாவே கலந்து வேறு கட்சிக்கு அந்த கட்சியில சொல்ல விரும்பல, தாவறதுக்கான பேச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் குதிரைத்தரம் பேசாம அவங்களே முன் கட்சிக்கு போனா கூட ராஜினாமா பண்ணிடுவோம். ஏன்னா நேற்று அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அதிமுக கைப்பற்றுது. யார ஊழல் குட்கா ஊழல்னு சொன்னமோ பாஸ்கர், விஜய் பாஸ்கர, இந்த எம்ஆர் பாஸ்கர் மேல நிறைய ஊழல் இருக்கு, கிட்னாப்பிங் கேஸ் இருக்கு. அப்ப ஊழல்வாதிகளை பூரா கட்சிகளை கொண்டு சேர்த்தா எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? மக்கள் எதுக்காக விஜய் மன்றத்துக்கு வந்தாங்க, எதுக்காக விஜய் மக்கள் மன்றத்துக்கு வந்தாங்க, எதுக்காக தாவேக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்கன்ற அந்த அம்சமே மாறுது. அப்ப விஜய் கைப்பட்டுட்டா கிளீன் ஆயிடுவாங்களா ஊழல் பெறுவதற்கு? வழக்குக்கு பயிர்தான் குட்கா வழக்குல இருக்காரு, சிபிஐ வழக்குல இருக்காரு விஜய் பாஸ்கர். அந்த விஜய் பாஸ்கர்
கடத்தல் வழக்குல இருக்காரு, கிட்டாமி கேஸ் இருக்காரு, கொள்ளை வழக்குல இருக்காரு, பணத்தை அபகரித்த வழக்குல இருக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு வந்து விஜய்க்காக உண்மையா போராடின எங்களை போன்றவர்கள் எல்லாம் பழிவாங்குற நோக்கத்தோடு நடக்குது. அதனால இந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணலாம்னு அங்க ஒரு குரூப் உள்ள பேசிட்டு இருக்கிறாங்க, தகவல் இருக்கு. ஆனா நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் அர்த்தம் ஆயிரம் பொதிந்து கிடக்கிறது. இந்த ஆட்சி நீடிக்காது. விரைவில் மக்களை சந்தித்து தேர்தல் வரும். ஆட்சி தற்போதைய ஆட்சி கவிழ்க்கப்படும். ஓகே, கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீர்கள். அது அப்படியே மக்கள் பாருங்க விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சூழலில் அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கம். நன்றி.